வணக்கம், இது ஆங்குலர் 12ஓட கோர்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சீரீஸில் 5வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஈவெண்ட் பைண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் HTMLக்கு தகவல் அனுப்புறதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் HTMLம் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு சில தகவல்களை அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது தான் ஈவெண்ட் பைண்டிங். ஈவெண்ட் பைண்டிங் உதவி மூலமாக நம்ம ஒரு HTML எலிமெண்ட்டுக்குள்ளே ஒரு ஈவெண்ட்டை கவனிக்கலாம். ஈவெண்ட்டுங்கிறது ஏதாவது ஒரு நிகழ்வு, ஒரு மவுஸ் கிளிக்கோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறதோ ஈவெண்ட்டுன்னு சொல்லப்படுது. இந்த ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நம்ம கவனித்து அதுக்கான வேலையை செய்யறதுக்கு நம்ம டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலில் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், அல்லது டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஒரு வேரியபிளோட வேல்யூவையும் மாற்றலாம். இதெல்லாம் தான் ஈவெண்ட் பைண்டிங்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஈவெண்ட் பைண்டிங்கை ஒரு செயல்முறை விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். இந்த உதாரணத்தில் நம்ம இந்த HTML ஃபைலில் ஒரு பட்டன் எலிமெண்ட்டை வச்சுக்கிறோம். இந்த பட்டன் எலிமெண்ட்டுக்கு சேஞ்சுன்ற டெக்ஸ்ட் கொண்டு இருக்கோம். இதுக்கான கிளாஸ் பட்டன் ஸ்பேஸ் பட்டன் ஐஃபன் ப்ரைமரி அப்படின்ற ஒரு கிளாஸ். இது பூட்ஸ்ட்ராப் கிளாஸ். இதுக்கு கீழே ஒரு p tag எலிமெண்ட் பயன்படுத்துகிறேன். அதுக்குள்ளே லோகேஷன்ற ஒரு டெக்ஸ்ட். ப்ரௌசரில் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தெரியும். இப்போ இதுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷனை பயன்படுத்தி நேம்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து வேல்யூ வர வைக்க போகிறோம். இந்த நேம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இந்த கிளாஸில் டிஃபைன் செய்யப்படுது. அது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். அதுக்கு வேல்யூ லோகேஷ். இப்போ நீங்கள் போய் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னாலும் இதே அவுட்புட் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு நிகழ்வை நடத்த போகிறோம். அதுக்கு இந்த பட்டன் எலிமெண்ட்டில் பேரந்தசிஸ், அதாவது இந்த 2 ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. நம்ம வச்சுக்கோங்க, கிளிக்குன்றது ஒரு மவுஸை கிளிக் பண்ண போது நடக்கக்கூடிய ஈவெண்ட். இந்த மாதிரி நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா W3 ஸ்கூல்ஸில் போய் தேடலாம். அங்கே ஒவ்வொரு ஈவெண்ட்டும் என்னென்ன வேலையை செய்யுன்றதை தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கிளிக் ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிடலாம். சேஞ்ச் நேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த கிளாஸோட நேம் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை மாற்ற போகிறோம். அதனால் திஸ் டாட் நேம்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம இப்போது ஏற்கனவே லொகேஷன் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இப்போது பாபுன்னு வேல்யூ அசைன் பண்ணுறோம். எப்போன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது தான் அது நடக்கும். நம்ம இந்த கிளிக் ஈவெண்ட்டில் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். சேஞ்ச் நேம் பேரந்தசிஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆனது இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது கால் செய்யப்படும். அந்த ஃபங்க்ஷன் ஆனது கால் செய்யப்பட்டுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூவானது மாறும். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். பார்த்தீங்களா, லொகேஷன்ற பேர் பாபுன்னு மாறிடுச்சு. திரும்பவும் பண்ணுறேன், பாபுன்னு மாறிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிளிக்குன்றது ஒரு ஈவெண்ட். இந்த மாதிரி பல ஈவெண்ட்டுகளை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேரந்தசிஸ்குள்ளே கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த சேஞ்ச் நேம் மாதிரி. இதுக்கு பதிலாக நீங்கள் நேம் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூவையும் அசைன் பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு எக்ஸ்பிரஷன். நேம்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம் சுரேஷன். போய் அவுட்புட்டில் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம், சுரேஷன் மாறிடுச்சு. அப்போது நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே எந்த எக்ஸ்பிரஷன் வேணாலும் கொடுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது.